டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்டார். அதில் வந்து டிஆர் பாலுங்கிறவர் நல்லா மாட்டிக்கிட்டாப்புல. அத்தனை பேரையும் தவிடு பொடியாக்கி தட்டி தூக்கிறதுக்கு தான்டா நாங்கள் அரசியலுக்கே வந்திருக்கோம்னு சொன்ன மாதிரி டிரைவர் ஆகி திரும்பி கலைஞர் கார் டிரைவர் ஆகி அப்படியே வந்தவருக்கே 1,00,000 கோடி, அதாவது சாதாரணமான அரசியலுக்கு வரலடா, அத்தனை பேரையும் தவிடு பொடியாக்கி தட்டி தூக்கிறதுக்கு தான்டா நாங்கள் அரசியலுக்கே வந்திருக்கோம்னு சொன்ன மாதிரி நமது அண்ணாமலைஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்டார். அதில் வந்து டிஆர் பாலுங்கிறவர் நல்லா மாட்டிக்கிட்டாப்புல. சாதாரண 40 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு குப்பை அள்ளுற லாரியில் ஒரு கிளீனராக இருந்து பிறகு டிரைவர் ஆகி திரும்பி கலைஞர் கார் டிரைவர் ஆகி அப்படியே வந்தவருக்கே 1,00,000 கோடி, அதாவது 8-10 கப்பல் ஃபாரினில் ஓடுதுன்னா அப்போ டிஎம்கே கார் எத்தனை கோடி அடிச்சிருப்பாங்க. அதுக்குத்தான் சொல்கிறேன் மக்களே, அவர்கள் குடும்பம் நல்லா இருப்பதற்கும் அவர்களை சுற்றியுள்ளவர்கள் நல்லா இருப்பதற்குமாக ஆட்சி செய்வது தான் திமுகவின் கொள்கை. அதை நம்மளுக்கு எலும்பு துண்டு மாதிரி ஓட்டு டைமில் ஒரு 1000-2000 கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 5,000 ரூபா பணம் போடுறேன்ட்டு போட்டுட்டு நம்மளை ஏமாத்துறது, மற்ற விலைவாசியெல்லாம் ஏற்றிட்டு இந்த நாட்டையே நாசக்காராக்கி அதை திமுக அரசுக்கு ஒரு பாடம் புகற்ற வேண்டும். இன்றைக்கி எனக்கு கண் மருத்துவமனையில் எடுத்திருந்தாலுமே எனக்கு இந்த திமுக பண்ணுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த தமிழக மக்களுக்கு நான் இதை சொல்லிக்கொள்கிறேன். ஒருத்தன் 80,000 கோடி 1,00,000 கோடி சம்பாரித்து வச்சுருக்கான்னா எத்தனை மதுபான ஆலைகள் அந்த டிஆர் பாலுக்கு இருக்குது. இத்தனை கோடி சம்பாரிச்சு வச்சுருக்க அப்படின்னா அப்போ இவரை சுற்றி இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க. வேலு, ஜெகத் ரட்சகன், அந்த அனிதா ராதாகிருஷ்ணன், அவங்க மேலாம் கேஸ் இருக்குது. அவங்களெல்லாம் ஃபைல்ஸ் ரெடியாக இருக்குது, விடமாட்டாங்க மத்திய அரசு. இது எல்லாம் யாரால் வந்தது? ஒவ்வொருத்தனும் உண்மையான அரசியல்வாதி மாதிரி நினச்சிட்டு போடி வேஷம் போட்டுக்கொண்டு இந்த நாட்டை ஏமாத்துறவங்கள பூராத்தையுமே நமது அண்ணாமலை வந்தவர் படுந்தானுங்க அதெல்லாம் வெளியிட்டார். அது வரைக்கும் இருந்த பாஜக தலைவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு பதவி இருக்குது, நம்ம போய் மற்ற கட்சி கூட கூட்டணி சேர்ந்துட்டு 10 சீட்டு 20 சீட்டு வாங்கிடலான்னு பண்ணி நம்ம பாஜகவை நாசக்கேடு பண்ணிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை வந்தவர் படுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக நம்ம தமிழ்நாட்டில் பாஜக வளர்த்த முடிஞ்சிச்சு. அதுபோல் நம்ம அண்ணாமலை பின்னாடி நிற்போம், அண்ணாமலையுடைய சொல்லை நம்ம கேட்போம்.